வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். தெரு நாய்களை தெருவுல தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஒரு சட்டம் வந்துச்சு, அதாவது தெருநாய்களை எல்லாத்தையுமே காப்பகத்தில் அடைக்கணும், இந்தியா முழுவதுமே தெருநாய்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு வந்துச்சு. அதை நிறைய ஆப்போசிட் பார்ட்டிகள் போய் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. சோ தெருநாய்கள் தெருவுல மட்டும்தான் இருக்கணுமா? தெருநாய்கள் தெருவில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லையா? யாருக்கும் எந்த கஷ்டம் இல்லையா? நம்ம நிறைய வீடியோக்கள் பாக்குறோம், தெருநாய்கள் கடிக்குது, குழந்தைங்களை கடிக்குது, பெரியவங்களை கடிக்குது. நம்ம வண்டியில போகும்போது வண்டியில போக முடியல, அதனால ஆக்சிடென்ட் ஆகுது. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தோம் தெருநாய்கள் தெருவுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது சரியா? இத நான் சொல்றதை விட, இதுக்கு நான் நியாயம் கற்பிக்கிறத விட மக்கள் என்ன நினைக்கிறாங்க வாங்க பாக்கலாம். ஓகே, இப்ப இந்த ரோட்ல நாயெல்லாம் கொண்டு போறாங்கல்ல, அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாயெல்லாம் தெரு நாயெல்லாம் இருக்கக்கூடாதுன்றாங்க, அதை பத்தி உங்களுக்கு கருத்து? ரொம்ப நியாயமா இருக்குது. நடக்கவே முடியல, குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்பட்டுங்க, வண்டியில போறத கடிக்குது. இல்லையே, தெருநாய்கள் அப்படிதான் இருக்கணும் நிறைய பேர் போராடுறாங்களே, உச்ச நீதிமன்றமே தடை கொடுத்துருச்சு. வீட்டுல வச்சுக்கிட்டு போராடணும். நாய ரோட்ல வச்சுக்கிட்டு அது எப்படி கிடக்கட்டும்ன்றாங்களா? பொதுமக்களுக்கு எல்லாம் பாதிப்பா இருக்குல்ல நாய். அப்ப தெருநாய்களை அப்படி வைக்க கூடாதுன்றீங்க? அப்படி சொல்றவங்க எடுத்துன்னு போய் மொத்தமா ஒரு இதுல போட்டு வச்சு அவங்க பாத்துக்கணும். சொல்றவங்க எல்லாம் கொண்டு போய் அவங்க உண்மையிலேயே ஆர்வம் இருந்தா நீ நாய் எடுத்து தத்தெடுத்து வளர்றீங்க. அவங்க சொல்றவங்க நாய் உசுன்னு சொன்னா போயிடுமா? எங்க போகுது? கண்டிப்பா போகாது. சரி, நாய் ரோட்ல கொண்டு போறாங்க இல்லையா, பொதுவா தெருநாய்கள் டோட்டலா காப்பகத்துல வைக்கணும்னு ஒரு உத்தரவு வந்துச்சு உச்ச நீதிமன்றம். அதை போய் எல்லாம் போய் தடை வாங்கிட்டாங்க. இது சரியா? இது தவறு. அந்த நாய் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகும், இல்ல ஏதோ ஆகுது, இல்ல போற வழியில இப்ப போறோம். மனிதர்கள் மாதிரி நாய்களுக்கும் உயிர் வாழ தகுதி இருக்குன்றாங்களே ரோட்ல. அது தகுதி இருக்குதான். அது ஒரு சில நாய் நம்ம வளர்க்குறோம், அது பண்றோம், இல்ல அந்த ஏரியால பாத்துறாங்க. இப்ப அந்த நாய் ஏரியால பாத்துக்காத என்ன பண்றாங்க, அது பசிக்குது, அது என்ன பண்ணுது, அதோட உணவு அதுதான் தேடிக்கணும். அது யாரும் வைக்கவும் மாட்டாங்க, நம்மளும் எதுவும் பண்ண மாட்டோம். இப்ப அதோட உணவு தேடி இருந்த போது, அது உணவு இல்லாத போது அது என்ன பண்ணுது, நம்ம இப்ப வரோம், இப்ப சின்ன பசங்க வராங்க, அந்த நாய்க்கு பயந்து கல் அடிக்கிறாங்க. அப்போ கல் அடி சொல்ல அது என்ன பண்ணுது, நம்மள அடிக்க வராங்கட்டு அதை மொத்தமா ஒழிக்கணும்ன்றீங்களா? கண்டிப்பா. அப்புறம் ஏன் உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கல? அது சரியில்லை, நீதிபதி தவறுன்றீங்க. ஓகே ஓகே, சூப்பர். இப்ப ரோட்ல போற நாய்கள் தெருநாய்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் காப்பகத்துல அடைக்கணும்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. நிறைய பேர் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி தடை பண்ணிட்டாங்க. இது சரியா? தவறு. தெருநாய்களுடைய வாழ்க்கையை நீங்க அபகரிக்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. தெருநாய்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் மனிதர்களுடைய வாழ்க்கையும் அபகரிக்கும் போது அதோடைய வாழ்க்கையை நம்ம ஏன் அபகரிக்க கூடாது? ஒரு சிறுமி போது ஒரு அவங்களும் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு ரோட்லன்றாங்களே. ரோட்ல உரிமை கிடையாது சார், சரியான இடத்துல வாழணும். அதுக்கு தேவையில்லாத உணவுகளை போட்டு அதுங்களுக்கு வெறியேற்றி அவங்களுடைய என்ன சொல்றது, அவருடைய உணவு பழக்கத்தை எல்லாம் மாத்தி அந்த ரத்த வெறியை உண்டு பண்ணா அது எல்லாரையும் போய் கடிக்கத்தான் செய்யும். தெருநாய்கள் தேவையான அளவு தான் இருக்கணும், அளவுக்கு மீறி போனா எல்லாமே நஞ்சுதான், எல்லாமே கட்டம் தான். ஏன் சட்டம் நிக்கலன்னு நினைக்கிறீங்க? ஏன் சட்டம் நிக்கல? அதை பத்தி இப்ப கருத்து கூற முடியாது சார். ஏன்னா உங்களுடைய விருப்பம் கட்டுப்படுத்துறது நல்லது. நல்லது. நன்றி. நன்றி. நீங்க சொல்லுங்க, தெருநாய்களை காப்பகத்துல அடைக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. நம்ம ஆளுங்கெல்லாம் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உள்ள சார், தெருநாயால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சின்ன நாய்கள் வாழ்றதுக்கு உரிமை இருக்குன்றாங்களேங்க. உரிமை இருக்கு, அது ஒரு ஜீவராசி தான். ஆனா குழந்தைங்களை கடிக்குது, எல்லாரையும் துன்புறுத்து. நைட்ல ஒருத்த வண்டி ஓட்டிட்டு போறான், அவனை துரத்துது, அதால அந்த வண்டி வழிக்கு விபத்தான அந்த நாயை சட்டத்துல கைது பண்ண முடியுமா? அதுக்கு சட்டம் இருக்கா? இல்ல. அப்ப முற்றிலும் தெருநாய்கள் அப்புறப்படுத்துறது நல்லதுதான். கண்டிப்பா நல்லது, அதால பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரயோஜனம் இருக்குதா? தெருநாய்களால எந்த லாபமும் இல்லைன்றீங்க? கண்டிப்பா லாபம் கிடையாது. அது உயிர் வாழ்றதுக்கு உங்களுக்கு எதுவும் லாபம் கொடுக்கணும்னு அவங்க கேட்கறாங்க. அது காப்பாதுல போடுறது சரியான சட்டமாச்சே. அவங்க என்ன சொல்றாங்க, அந்தந்த உயிருக்கு அது இயற்கையா எங்க இருக்குதோ இருந்துட்டு போட்டோம், நீங்க யார் தடை பண்றதுக்கு? கரெக்ட். பாம்பு பிடிச்ச நம்ம தடை பண்ண முடியுமா? கரெக்ட். பாம்பு பிடிக்க முடியாது, ஏன்னா அது கொத்தம். தெருநாய் பாம்பு யாருன்னா தொட்டாதான் அது நம்மள சீண்டுது. தெருநாய் எப்படி இல்லையே, அது வெறி பிடிச்சதுன்னா இப்ப ஒண்ணுமே இல்ல. திருச்சி பக்கம் ஏதோ ஊர்ல கேள்விப்பட்டேன், வாட்ஸ்அப்ல ஒரு எல்லாரையும் கடிச்சது. வெறி பிடிச்ச நாய் கடிச்சதால எல்லாருக்கும் ரேபிஸ் பரவாயில்ல, குழந்தைங்களையும் கடிக்குது. குழந்தைங்களை பெங்களூர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய கடிச்சு சின்ன பின்னம் ஆகிருச்சு. அதுக்கு இந்த மேனகா காந்தி அம்மா சொல்லுவாங்களா, அவங்க எப்படின்னா தடை உத்தரவு தான் போட முடியும், தெருநாயை துன்பப்பட்டாதான்றது. அது ஜீவகாருண்ய சட்ட பிரகாரம் கரெக்ட் தான். அதுக்கு எல்லாரும் பாதிக்க கூடாதுல்ல சார். காப்பகத்துல அடைக்கிறது தான் சரி.
சரியான முடிவு, நல்ல முடிவு, நல்ல முடிவு. தடை வாங்கிட்டாங்களேங்க. நம்ம நாட்டுல எது நல்லது பண்ணாலும் கெடுப்பா சார். கெடுக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு கண்டிப்பா. பாருங்க, இப்ப சார் இருக்காரு, சார் இப்ப கேமரா புடிச்சிருக்காருன்னு கேட்பான். அதுலயே குறை சொல்லுவான். எல்லாத்துலயும் ஒரு குறை. இப்ப என்ன பேட்டி எடுக்கிறீங்க, வேலை இல்லாத பேட்டி எடுக்கிறான்னு சொல்லுவான். கரெக்ட் தான். சோ அந்த மாதிரி உலகம் போய் இப்ப தடை வாங்கிடுச்சு. பாருங்க, ஒரு நல்லதும் பண்ண ஒரு கெட்டது பண்ண ஒரு ஆள் காத்துட்டு இருக்கான். சரி, நம்ம இருக்கோம். அப்படிதான் பாருங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல, ஒருத்தன் தப்புன்னு தெரியுது, சொன்னீங்க இந்த தப்பை ஏத்துக்க மாட்டான். ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு டீ கடை தொழிலாளி தான், டீ கடையில சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்லுவேன், நீ என்ன கேக்குறதுன்னுவான். அதுக்கும் கேள்வி கேட்பான். வேலையை பார்த்து போய் நல்ல விஷயம் ஏத்துக்காது. ரைட், ஓகே, வெல்கம், தேங்க்யூ. தெருநாயகள் தெருவுல தான் இருக்கணுமா? தெருவுல இருக்க முன்னாடி இருந்தது, இதா இருந்தது, ஒரு பாதுகாப்பு மாதிரி இருந்தது. இப்ப ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஏன்னா ஜனத்தொகை அதிகமானனால அது ஒரு டிஸ்டர்ப் இருக்கு. ஏன்னா யாருமே பாதுகாப்பு. நீங்க ஆட்டோ ஓட்டும் போது நடுவுல நாய் வரும், குறுக்க. ஆமா, குறுக்க வந்து விழுவும், அடிபட்டு ஓடும், இதெல்லாம் நடந்திருக்கு நிறைய. நீங்க எப்படி சொல்றீங்க? தெருநாய்க்கு ஆதரவாளர்கள் சொல்றாங்க நாய் அப்படி பண்ணக்கூடாதுங்க, அது நாயோட ஜீவ ஆதாரம். அது உண்மைதான். அது அப்ப வந்து ஃப்ரீயா இருந்தது. இப்ப ஜனத்தொகை நிறைய நடக்க இந்த காலத்துக்கு தெருநாய்கள் சரி கிடையாது. ஆமா, சரி கிடையாதுன்னு இல்ல, அது இருக்கலாம். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்குன்னு ஒரு ரோட்ல குறுக்க வந்து ஓட மாதிரி. அன்னைக்கு கூட பைக்ல ஒருத்தன் விழுந்தான். நாய் குறுக்க ஓடுறதுன்னா பிரேக் அடிச்சாங்க, டப்புல விழுந்துட்டான். சரி, நான் என்ன கேக்குறேன், நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். எல்லாருமே வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு நாயினால கஷ்டப்பட்டிருப்போம். அவங்க என்ன சொல்றாங்க, வனவிலங்கு ஆதரவாளர்கள், அது நாயோட ஜீவ உரிமை, அத வந்து நீங்க தெருநாயை அங்கேயே கிடக்கட்டும், நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க. அது தப்பா இருக்கு. அது தப்பு, தப்புதான். ஏன்னா அதுங்க ஒரு காப்பகத்தை அடைச்சா நல்லது, அதுங்களுக்கு ஒரு சேஃப்டி. மக்களும் ஃப்ரீயா இருக்கலாம்ன்றீங்க. அதுக்கு சொல்லும் போது அது சாப்பாடும் கிடைக்கும். புரியுதா இல்லையா? அதுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும், நல்ல உணவும் கிடைக்கும். ஏன் அதை தடுக்கிறாங்க? அதுதான் அவங்களுக்கு சொல்ற மாதிரி குறை சொல்றாங்க, குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நியாயம்னு பார்த்தோம்னா அதுதான் நல்லது. இப்ப ஆடு வளர்க்குறீங்கல்ல, எவ்வளவு பாதுகாப்பா செய்றீங்க, அது மாதிரி நாயும் பாதுகாப்பு. எந்த விலங்கா இருந்தாலும் இந்த காலத்துல ஜன நெருக்கடியா இருக்கிறதுனால அது பாதுகாப்பா இருக்கிறது தான் சரி. அது பொது இடத்துல இருக்கிறது சரி கிடையாது. ஓகே, இப்ப ரோட்ல நம்ம கிராஸ் ஆகுறோம், நம்மள அடிச்சானா யாரு கேட்க போறோம்? நமக்குன்னு ஆளு இருந்தாதான் நம்ம பாதுகாப்பா இருக்கும். சோ அது ஒரு நல்ல சட்டம், அதை கெடுத்துட்டாங்க. நீங்க சொல்லுங்க, தெருநாய்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுவீங்களா? தெருநாய்களுக்கு போட்டுதான் கவர்மெண்ட் தான் பாக்கணும் சார். நான் இதை கூட செய்தி பார்த்துட்டேன். இப்ப அதுக்கு தடை வாங்கிட்டாங்க. அதாவது தெருநாய்களை காப்பகத்துல அடைக்கணும், இந்தியா முழுவதும் தெருநாய்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வந்துச்சு. நிறைய பேர் போய் கேஸ் போட்டு தெருநாய்கள் ரோட்ல தான் இருக்கணும்னு உத்தரவு வாங்கிட்டாங்க. சார் இருக்கக்கூடாது சார். ஒரு குழந்தைய கடிச்சிட்டு ஒரு குழந்தை துடிக்க இது பண்ணுது, செத்து இதா இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க? அப்புறம் எப்படி நம்ம கோர்ட்ல போய் அதெல்லாம் தப்பு சார். தப்பு. முடிஞ்சா நீ சாப்பாடு போடு, அதை விட்டுட்டு இருக்க கூடாது, இருக்கணும்னு சொல்லக்கூடாது. அப்ப தெருநாய்கள் தெருவுல இருக்க கூடாதா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இருக்க கூடாது, தெருநாய்கள் இருக்கிறது அவங்க உரிமைன்றாங்களேங்க சார். எல்லாரும் போறவங்க எல்லாம் கடிக்குது, எல்லாருமே கடிக்குது. இவ்வளவு வருஷம் தெருநாய் அங்கதான் இருந்தது, அதையும் அனுப்புறீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இது பண்ணது நீங்க கவர்மெண்ட் தான் பாக்கணும். அது எதனால வந்து கடிக்குது, என்ன ப்ராப்ளம், அந்த இடத்துல என்ன நடக்கும், நீங்க தான் பாக்கணும். தெருநாய்கள் இல்லாம இருக்கிறது நல்லதுதான். அது ஒண்ணு தப்பு இல்லன்றீங்க? தப்பு இல்ல. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, மனிதர்கள் மாதிரி தெருநாய்கள் தெருவுல இருக்கிறது தான் பிறந்துச்சு. இல்லையே, அது மழையில நந்திக்கினே அது வேறி புடிச்சு சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுது. அந்த கஷ்டத்தை பாக்குறதுக்கு அது என்ன பண்ணுது, நம்ம போனா நம்மள இது உபதிரம் கொடுக்குது. அது தப்பு தானே. தெருநாய்கள் இருக்க வேண்டாம் இனிமேல். அது ஒரு காப்பகத்தை அடைச்சு நல்லா கொடுத்தா ஓகே. அதையும் தடை பண்றாங்க மக்கள். படக்கூடாது சார். அவங்க வந்து காப்பகத்துலதான் திருநாய்கள் இருக்கணும். அதுவும் வெறி பிடிச்சி அந்த மாதிரி பண்ணுது. சாப்பாடு உணவு கொடுத்தா ஏன் பண்ண போகுது, அடுத்தவங்க கிட்ட போகுது. உணவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாவம் வெயிலையோ மழையிலயோ நினைஞ்சு ஒரு எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, குடிக்கார அடிக்கிறான். யார் பார்த்தாலும் கலப்புங்க சுடுதண்ணி ஊத்துறாங்க. இந்திக்காரனுங்க சுடுதண்ணி ஊத்தி அதை கொடுமைப்படுத்துறாங்க. அப்ப என்ன, அவன் வெறி பிடிச்சுதான் இருக்கும். புரியுதுங்களா? இருக்கிறான் அப்படிதான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? வெறி பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு என்ன நல்லது செய்யறாங்க சொல்லுங்க. ஆமா, நான் அதான் உண்மை சொல்லுவேன். நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுங்களா? சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறோம் சார். 8 வயசுல இருந்து இன்னும் ஒரு சொந்த வீடு கிடையாது. யாருக்கோ கட்சிக்காரர்களுக்கு தான் வீடு கொடுக்குறாங்க, குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க. என் பையன் ஊனமற்றவன்,
அவனும் வேலைக்கு போறது இல்ல, நானும் போறது இல்ல. எங்க சேர்க்கறாங்க? படிப்பு இருந்தாதான் சேர்க்கறாங்க வேலையில. இந்த உலகத்துல நியாயம் இல்லைன்றீங்க? ஆமா, நியாயமே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. தெரு நாய்களை வந்து காப்பகத்துல அடைக்கணும்னு ஒரு உத்தரவு வந்துச்சு. உடனே நம்ம ஆளுங்க போய் தடை உத்தரவு வாங்கி, ஐயோ தெரு நாய்ங்க அது ஜீவாதாரணையும் அது அவங்க உரிமை, அப்படி அடைக்க கூடாதுன்னாங்க. இப்ப சட்டமும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து தெருநாய்கள் வந்து இருக்கிறது உண்மை அதிகம் தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. குழந்தைகள் எல்லாம் கடிக்கிறது அது நம்மளும் டிவில வீடியோ மூலியமா பாக்குறோம். நீங்களே ஆட்டோல போகும்போது நடுவுல வருது நாய் வருது, ரோட்ல இருக்க கூடாது. ஆனா இந்த ப்ளூ கிராஸ் என்னைக்கு வந்ததோ அந்த ப்ளூ கிராஸ் மூலியமா தான் அந்த நாய்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமா வந்து இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்ற ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த டிவி நிகழ்ச்சியில வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாயை கண்டிப்பா வந்து கொஞ்சம் நம்ம அரசாங்கம் முடிவெடுத்து காப்பகத்துல அடைக்கணும். நீங்க எப்படி சொல்றீங்க? தடை உத்தரவு வாங்கிட்டாங்களே. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாய்கள் தெருவுல இருக்கிறதுக்கு உரிமை உள்ளது, நீங்க யாரு தடுக்கிறதுன்னு. அதுதான் ஐயா, அதுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது. இந்த ப்ளூ கிராஸ்ன்னு ஒரு இயக்கம் இருக்குதுல்ல, அது ஒரு கட்சி கிடையாது, ஒரு பொதுநல தொண்டு. இல்ல நான் அதை சொல்லல, தெருநாய்கள் தெருவுலதான் இருக்கணும்ன்றது கட்டாயமா? கட்டாயம் கிடையாது. வீட்லயே வச்சு வளர்க்கலாம், தெருவுல வளர்க்கலாம். தெருநாயின்றது வந்து தெருநாயாவே இல்ல. எல்லா வீட்டுல இருந்த நாயை வந்து அதை சரியா அதை வந்து நாயை சரியா பராமரிக்காதனால அது உடல்நிலை சரியில்லாதனால அது ரோட்ல தேத்தி விட்டுறாங்க. இல்ல தெருநாய்களே இல்லாத இந்தியாவை உருவாக்குறது சரியா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அதுக்குதான் உங்களுக்கு நான் இது சொல்றேன், ப்ளூ கிராஸ் வந்துடும். ப்ளூ கிராஸ் வந்துடும். ரெண்டாவது வீட்டுல வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கொஞ்சம் தான் மனுஷனுக்கு உரிமை கொடுக்குற மாதிரி அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் செல்ல பிராணி மாதிரி பெட்டு மேல கட்டில் மேல எல்லாம் படுக்க வச்சுட்டு எல்லாம் பண்ணுவாங்க, ஊசி எல்லாம் போடுவாங்க. அது அந்த ட்ரீட்மெண்ட் சரியா பண்ண முடியாத நேரத்துல அது பொசிஷன் அவ்வளவுதான் வெளியே தூக்கி விட்டுருவாங்க. அதனால என்ன ஆயிடுது, ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இனப்பெருக்கமாயி தெருநாய்கள் ஆயிடுது. அப்ப நீங்களே சொல்றீங்க நிறைய ஆயிடுதுன்னு. ஆமா, அப்ப தெருநாய்கள் தெருவுல இருக்க கூடாது தானே? தெருவுல இருக்க கூடாதுன்னா வேற வழி கிடையாது. எங்க இருக்கும்? சாவடிக்கும். காப்பகத்துல அடைச்சிடலாம். காப்பகத்துல அடைக்கலாம். காப்பகத்துல அதுக்கும் தடை வாங்கிட்டாங்களே காப்பகத்துல அடைக்க கூடாதுன்னு. அப்ப என்னதான் பண்றது? காப்பகத்துல அடைக்க கூடாது தடை வாங்குது, அது வாங்கிட்டாங்க. யாரும் உச்ச நீதிமன்றம் வந்து எல்லா தெருநாய்களையும் காப்பகத்துல அடைக்கணும், இந்தியாவில தெருநாயே இருக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டுச்சு. நம்ம ஆளுங்க எல்லாம் போய் அதெல்லாம் தப்பு, நாய்ங்க ரோட்ல தான் இருக்கும், நீங்க யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, அது தப்புன்னு போய் உத்தரவு வாங்கிட்டாங்க. அது என்னுடைய கருத்து என்னன்னா, அது வந்து தெருநாய்களை வந்து காப்பகத்துல அடைக்கலாம், அடைச்சு அதை பராமரிக்க நல்ல உத்தரவு. ஆமா, அது நல்ல உத்தரவு தான், அதை நான் வந்து மறுப்பு சொல்லல. ஆனா வந்து தெருநாயே இல்லாத இந்தியாவா மாற்ற முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு ஜீவராசி, அது ஒரு பிராணி, அதுவும் அந்த இடத்துல இருந்துதான் ஆகணும். ஆமா, அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜீவராசியுமே இப்ப இன்னும் கொஞ்ச நாள் போனா அணில் ரோட்ல போதுன்னு வாங்கும், அது ரோட்ல போ, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஆமா, நாயில ஆரம்பிச்சு ஒன்னொன்னா ஆரம்பிப்போம். காக்கா தலை மேல பீப்பு எழுது, பெரியார் தலையில பீப்பு எழுது, அண்ணாதுரை தலையில பேழுது, எம்ஜிஆர் தலையில காக்கா பீப்பு எழுது. காக்காவை சுட முடியுமா? அதெல்லாம் சாத்தியமே இல்ல. சரி, என்னை பொறுத்தவரை சாத்தியமாகாது. ஓகே ஓகே. அப்படி எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டா அப்புறம் மனிதனா இருக்கிறது அர்த்தம் இல்ல. மனுஷன் எல்லாருக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. எல்லாம் இந்திய ஜனநாயக, இந்திய சுதந்திர நாடு இது, இந்தியா சுதந்திர நாடு. அதனால எல்லா ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. அதுக்கும் அந்த ஜீவராசிக்கும் அந்த உரிமை உண்டு. அத வந்து முறையா வந்து காப்பகத்துல எடுத்து போய் காப்பாத்தலாம், எல்லாம் அதுக்கு தேவையானது ஃபுட் எல்லாம் கொடுக்கலாம். ஆனா வீட்டுல வளர்க்குறவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடணும், உங்களால முடிஞ்ச வரையும் நீங்க காப்பாத்துங்க, ரோட்ல அவுத்து விடாதீங்க, அதை எதுவுமே காப்பகத்துல நீங்க ஒப்படைச்சிடுங்க. உங்களால காப்பாத்த முடியல ஒரு சட்டத்தை போடணும். ஆமா, ஓகே. சொல்லுங்க, தெருநாய்கள் தெருவுல தான் இருக்கிறதுக்கு பிறந்துதா? ஏன்னா ஒரு சட்டம் வந்துச்சு உச்ச நீதிமன்றம், தெருநாய்களே இல்லாத இந்தியாவை கொண்டு வரணும். உடனே நான் போய் தடை வாங்கிட்டாங்க, தெருநாய்கள் அது வாழ்றதுக்கு உரிமை இருக்கு, அது தடை பண்ணக்கூடாதுன்னு. காப்பகத்துல அடைக்கிறதுக்கு தான் உத்தரவு போட்டுச்சு, அதை கூட தடுத்துட்டாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அதான் சார், அந்த தெருநாய் வந்து அது எதுக்கு தெருநாய் ரோட்ல இருக்குதுன்னா இனப்பெருக்கம் அதிகமாயிடுச்சு, அதனால அது ரோட்ல இருக்குது. அதுக்கு பராமரிப்பு இல்லாத, கவனிப்பு இல்லாதனால என்ன ஆகுது, அது வந்து வெறி கொண்டு போய் அடுத்தவனை தாக்குது. எனக்கு சாப்பாடு போட கூட யாருமே இல்ல, நீங்க போறீங்க வரீங்க, நீங்க ஜாலியா இருக்கீங்க, எங்களை கவனிக்க மாட்டீங்கன்னா அது வந்து வெறியா கடிக்குது. பைக்ல போனா கடிக்குது, அதுக்கப்புறம் நடந்து அது தெருவுல வந்தா கடிக்குது. ஒரு 25 வயசு 50 வயசு ஆளு கூட பயப்படுறான். குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அது வந்து ஒரு அந்த என்ன சொல்ல நினைக்குது, அது ஒரு ஜீவனா நினைச்சு அதை கடிச்சு தின்னலாமான்னு
அந்த அளவுக்கு வெறி இருக்கு. குழந்தைங்களை உணவா நினைக்குது, உணவா நினைக்குது. உணவு கிடைக்காதனால கடிச்சு தின்னு. அப்ப தெருநாய்கள் இருக்க கூடாதா ரோட்ல? நாய் ரோட்ல இருக்க கூடாது. அத வந்து படிப்படியா குறைச்சிட்டு அதுக்கு காபகம்னு ஒண்ணு வச்சு அதுதான் வளர்க்கணும். நீங்க எப்படி சொல்றீங்க? ஜீவகாருண்யம் அது தப்பு, அது தெருநாய்களுடைய வாழ் உரிமையை நீங்க யார் தடுக்கிறதுன்னு கேக்குறாங்க எதிரணி. அது கேக்குறாங்க. மேனகா காந்தின்னு ஏதோ ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா தான் எல்லாம் பிரச்சனை பண்ணி நிக்கிறாங்க. அவங்களுடைய மருமகள். அதான் அந்த அம்மா என்ன பண்றாங்க, கார்ல போறாங்க, கார்ல வராங்க. அவங்களும் சொந்தமா நாயை வளர்க்கறது வந்து அந்த நாய்க்கு ஒண்ணு இல்ல, எல்லாம் என்ஜாய் பண்ணி எல்லாம் பக்கத்துலயே வச்சுக்கிறாங்க. அவங்க ரோட்ல நண்டு போனோம், அந்த அம்மா சாதாரண நண்டு போசல அந்த நாயை அந்த அம்மா கட்சி பார்க்கணும். இந்த அம்மாக்கு ராபிட் அட்டாக் ஆகணும். ஆமா, ராபிஸ் அட்டாக் ஆகி அவங்க ஒரு 5 ஊசி போடணும். அது முடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த அம்மாவை கடிக்கணும். அப்போ ரோட்ல இதெல்லாம் உண்மைதான்ன்றது அந்த அம்மாவுக்கு தெரியும். ஓ, அதாவது தெரியாது, நமக்கு அந்த வலி வந்தாலும் தெரியும். அதுக்கப்புறம் நாய் வளர்க்கறவங்களுக்கு நாயை பத்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க வளர்த்துட்டு அந்த நாய்க்கு நல்லா கவனிப்பாங்க. அடுத்தது தெருநாய்க்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு ஆக்கி அதுக்கு போடுவாங்க. அவங்க சுத்தி ஒரு 10 நாய் 20 நாய் எப்பவுமே இருக்கும். ஆனா அவங்களாலையும் தான் இந்த சமுதாயம் கெடுது. ஏன்னா நாய்க்கு தாங்க சாப்பாடு போடுறாங்க. அது சாப்பிட்டு என்ன பண்ணுது, அந்த தெருவுல அந்த வீட்டு பக்கமா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து போனாலும் அவங்களுக்கு கடிக்குது. இந்த இடத்துக்கு நீயே வந்த, எங்க ஓனருக்கு உண்டான மக்களை போற வரவெல்லாம் கடிக்குது. அது வந்து அவன் நீங்க ஏங்க வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து கேட்டோம்னா, இல்ல நான் என் நாய் மட்டும்தான் வளர்க்குறேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா பல பேருக்கு பாதிப்பு வருது. பைக்லயும் போக முடியல, நடந்து போக முடியல. இது பெரியவங்களும் சரி, வயசானவங்களும் சரி, குழந்தைங்களும் சரி, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் தவிக்குதுங்க, பயப்படுதுங்க. இத பிடிச்சு காப்பகத்துக்கு தான் போடணும், இருக்க வேண்டாம். ஆமா, தெருவில் நல்ல தடை வாங்கிட்டாங்க. அது தடை வாங்கிட்டாங்கன்னா அது அரசாங்கம் அது என்னதான் பண்ணுதுல, நீதிபதி என்னதான் பண்றாரு தெரியல, ஒண்ணும் புரியல. அது இல்ல நான் பண்ண மாட்டோம், நாங்க காப்பதெல்லாம் விடுவோம் அப்படின்னு சொன்னாரு. இது அவங்க பேச்ச கேட்டு ஏன் பண்றாரு? இது வருத்தப்படுறீங்க? நான் வருத்தப்படுறேன். பல பேர் பேட்டி எடுங்க, ஒரு 100 பேர் எடுங்க, எது மெஜாரிட்டி இருக்குதோ அதை படி செய்யுங்க. மக்கள்கிட்ட கருத்து கேளுங்க, கருத்து கேட்டு பண்ணுங்க. நீங்களே சும்மா அங்க நீதிபதியா உட்கார்ந்து அங்க ஒரு முடிவு எடுக்க வேணாம், எடுக்க வேணாம். போய் கருத்து கணிப்போட வாங்க, அதுக்கப்புறம் நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீ நீதிபதி, நீ கார்ல போவ, நீ பண்ணு வருவ, நீ உனக்கு செக்யூரிட்டி ஏகப்பட்டவே இருக்காங்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. வசதியானவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியல, தெருவிலேயே வாழ்றவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஆமா, அன்றாட காட்சி பாவம். சின்ன சின்ன வியாபாரி ரோட்ல அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளின்னு விற்க போறவன் அவன் பயப்படுறான். இந்த கொழு போடுறவன் போறவன் பயப்படுறான். இந்த பாய் விற்க போறவன் பயப்படுறான். என்ன சொல்றது? அப்புறம் வந்து கீரை விற்க வராங்க, அந்த அவங்க பயப்படுறாங்க. மீன் விற்க வராங்க வீடு தேடி, அவங்க பயப்படுறாங்க. ரொம்ப கொடுமையா இருக்குது. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் தரணும். நம்ம எடுத்து செய்ய முடியாது ஒரு சிங்கிள் ஆளு. பாத்தீங்களாங்க, மக்கள் கருத்து ரொம்ப கோபமாவே இருக்கு. எனக்கு என்னவோ பேசுன எல்லாருமே பாத்தீங்கன்னா தெருநாயகள் காப்பகத்துல தான் இருக்கணும். அந்த காலம் ஓகே, இந்த காலத்துல தெருநாயகள் காப்பகத்துல தான் இருக்கணும். தெருவுல இருந்தா பெரிய ஆபத்துன்னு சொல்லுறாங்க. சோ மக்கள் சொல்றதுதான், அவங்க வார்த்தைகள் இதயத்திலிருந்து வருது. நம்ம எதேச்சியா தான் கேள்வி கேட்கிறோம். சோ தெருநாய்கள் கண்டிப்பா இனிமேல் தெருவுல இருக்கக்கூடாது. அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தா அதுங்களுக்கு உணவு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா இதையே உலகம் மறுக்கிறது எனக்கு தெரியல. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தமிழ்.